ஹாய்! வாங்க நம்ம இப்போ ஏபிஐ டெஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நியூவா ஒரு எனக்குன்னு இருக்கிற ஒரு ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நான் வந்து ஒரு நியூவா ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஒரு கலெக்ஷனுக்குள்ள ஆட் பண்ண போறேன். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வாட் எவர் இட் இஸ், அது எப்படி இருக்கும், டெம்ப்ளேட்ஸ்லாம் கூட உண்டு. ஓகேவா? இந்த கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஒரு சில இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸும் உண்டு. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், குவாலிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் கியூஏ தான். ஓகேவா? உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அந்த அளவுக்குலாம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்ணாலே போதும். நியூ இப்படின்னு கொடுத்தாலும் போகும். அது அப்படி இல்லையா, எனக்கு வந்து புதுசா இந்த கலெக்ஷன்ஸ்ல இங்கே இருக்கு பாருங்க, கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன், நியூ கலெக்ஷன். இப்போ புதுசா ஒரு கலெக்ஷனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? கலெக்ஷன்ஸ்க்கு நீங்க என்ன நேம் வைக்கலாம். இப்போ நான் வந்து நான் ஏன் இதை கொடுக்கறேன் அப்படின்னா, இத ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஏன் நான் தரேன், அதை வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. அந்த வெப்சைட்ல இருந்தா நம்ம இப்போ ஏபிஐ எல்லாம் டம்மி ஏபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த வெப்சைட்டோட நேமே வந்து இதுக்கு வச்சுட்டேன், இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நேம். ஓகே. இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்குள்ள அந்த ஏபிஎஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம அந்த ஏபிஎஸ் எப்படி பண்றது, அதுக்கு நேம் வந்து அந்த ஏபிஐக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆட் ரெக்வெஸ்ட். நம்ம ரெக்வெஸ்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த ரெக்வெஸ்ட் தான் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உனக்கு வந்து ஷோ பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இதுதான் உங்களோட வெப்சைட். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா கெட் லிஸ்ட் யூசர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த கெட் என்ன பண்ணும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் கெட் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் அதுல இருக்கும், அந்த செக்ஷன்ஸ்ல. இப்போ அந்த கெட்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற டேட்டா நான் என்ன ஏபிஐயோட ஒர்க் என்ன, ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவேன். அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஒரு சர்வர்ல போகும். அந்த சர்வர்ல இருந்து டேட்டாவை வந்து இருந்துச்சுன்னா அந்த சர்வர்ல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களோட ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஷோ பண்ணும். இதுதான் ஒரு ஏபிஐயோட ஒர்க். அப்படி இருக்க சொல்ல நான் வந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த சென்ட் பண்ண ரெக்வெஸ்ட் போயிட்டு ஒரு சர்வர் மீன்ஸ் டேட்டா பேஸ் தான். டேட்டா பேஸ் இருக்கலாம், இல்ல சர்வராகவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த டேட்டா பேஸ்ல உள்ள போயிட்டு ஹிட் பண்ணும். இப்போ சிவரஞ்சனின்னு ஒரு நேம் இருக்கா அப்படின்ற போயிட்டு அந்த டேட்டா பேஸ்ல செக் பண்ணும். செக் பண்ணா அந்த டேட்டா பேஸ்ல சிவரஞ்சனின்னு ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா அதை போயிட்டு பிக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து உனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஷோ பண்ணும். அப்படி ஷோ பண்ணுச்சுன்னா உன்னோட ரெஸ்பான்ஸ் வந்து 200ல தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா 200ல இருக்கு அப்படின்னா, 200ல இருக்கிற ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து ஏபிஐ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரியேட்டட்னு வரும், இல்ல ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து வரும். ஓகேவா? இப்ப நம்ம அதை என்ன பண்றோன்றத பார்க்கலாம். கொடுத்துருவாங்க. இப்ப அந்த ஏபிஎஸ் தான் நீங்க டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். ஏன்னா இந்த ஏபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும் ஒரு கம்பெனில, ஒரு ப்ராஜெக்ட்ல. இப்போ அவன் ஒரு பில்டு கொடுத்து அந்த பில்டு நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏபிஎஸ்ல ஏபிஎஸ் எல்லாம் கொடுங்க, அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, அங்க என்ன நான் இன்புட்டா கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருங்க, நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா தான் போய் கேட்கணும். அவங்களா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களா கேட்டு உங்களோட ஒர்க்கை நீங்களா முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 10-15 ஏபிஎஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒர்க் பண்ண போறது வந்து இந்த ஏபிஎஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒன்னு நீங்களா கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அந்த ஏபிஎஸ் லிங்க போடலாம். இல்லைன்னா அவங்க ஏற்கனவே போட்டு வச்சிருப்பாங்க, அந்த ஃபைலை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸ்போர்ட் அவங்க சிஸ்டம்ல இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணி உனக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த ஆப்ஷன். இம்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேக்குது பாருங்க, அவங்க ஒரு யூஆர்எல் மாதிரி கொடுப்பாங்க. அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டு, அந்த யூஆர்எல் பேர் என்னன்னா curl, CURL, தெரியுதுங்களா? தெரியுது.
அது அங்க போடலாம். அதுல ஒரு டைப். இல்லையா அது ஒரு ஃபோல்டரா குடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபோல்டர் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்க விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து கூட வந்துரும். அதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னா இங்க கட 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 கடன்னு அது இருக்கிற எல்லா ஏபிஎஸும் இங்க ஷோ ஆயிடும். நீங்க என்ன ஜஸ்ட் என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு ரெக்வஸ்டா ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். என்ன நேம் அப்படின்னா நியூ ரெக்வெஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். என்ன நேம், அவங்க என்ன நேம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். லிஸ்ட் யூசர், ஓகேவா, அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம அதுவே வந்து வைப்போமே, லிஸ்ட் யூசர் வச்சிருக்காங்க. அந்த ஏபிஐ நான் இங்க போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, செகண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எவ்ரி டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க ஏபிஐ. அது குட் ப்ராக்டிஸ், ஓகேவா. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஃபிளக்சுவேஷன்ல உங்க சிஸ்டம்ஸோ இல்லை உங்க லேப்டாப்ஸோ ஷட் டவுன் ஆச்சு இல்லை க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஏபிஐல ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்மளோட டேட்டா கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் சேஃபா வச்சுக்கணும். யார்கிட்டயும் போயிட்டு செகண்ட் டைம் நிக்க கூடாது இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல சேவ் பண்ண பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இந்த ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த நான் ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் பார்க்க போறேன். ஒரு ஏபிஐயை ஹிட் பண்ணி பார்க்க போறோம். அப்படி சென்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு ஏபிஐ கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருக்க பாருங்க. அவர் பேர் வந்து மைக்கேல் லாரன்ஸ் அப்படின்ற நேம், அவரோட இமெயில் ஐடி, அதாவது என்னன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயுமே ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இப்போ சிவரஞ்சனி வந்து 7 கொடுத்துருப்பாங்க, எனக்கு வந்து 8 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா இந்த ஜெயில் கைதிங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பர் கொடுப்பாங்க பாருங்க. ஏன் அந்த நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் பேரு வந்து பவித்ரனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா, இவனை தெரியும்டா இவன் பவித்ரன்டா அதனால அப்படி சொல்றதுனால எனக்கு நம்பர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த நம்பர்ல தான் பவித்ரன் இருக்கணும். நாளைக்கு 8ஆம் நம்பர், அதாவது உங்க நம்பர்ல நான் இருந்தேன்னா அது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றத ஜட்ஜ் பண்றதுக்கு தான். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஐடி தேவை. அந்த ஐடியை வச்சு எஸ்கியூஎல்ல வந்து இந்த பிரைமரி கீ அந்த மாதிரி செக்ஷன்ஸ்க்கும் இந்த ஐடி வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால ஐடி வந்து கண்டிப்பா இருக்கும். ஐடி, இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். அந்த அவதார்ன்றது ஒண்ணு இல்ல, அவங்களோட இமேஜ், போட்டோ. இப்போ ப்ரொஃபைல் வச்சீங்கன்னா உங்க ப்ரொஃபைலுக்கு ஒரு பிக் வைப்பீங்கல்ல, அந்த ப்ரொஃபைலோட அந்த போட்டோவோட லிங்க் தான் இது. எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டா ஐடி நம்பர் 7 வந்து உங்க டேட்டானா ஐடி நம்பர் 8 பாருங்க என் டேட்டா வரும். ஐடி நம்பர் 9 வேற யாரோட டேட்டா. இந்த மாதிரி எல்லாரோட டேட்டாவும் பாக்குறதுக்கு நேம் தான் இந்த லிஸ்ட் யூசர். லிஸ்ட் யூசர்னா என்ன, என்கிட்ட இருக்கிற எல்லா யூசரும் ஷோ பண்ணணும்னு அர்த்தம். அதுதான் அந்த ப்ராடக்ட் கிட்ட இருக்கிற எல்லா யூசரையும் கீழே எனக்கு லிஸ்ட் பண்ணிட்டான். ஓகேவா, அந்த எல்லா யூசரும் இல்ல, அந்த பேஜ் நம்பர் 2ல இருக்கிற எல்லா யூசர்ஸும் ஷோ பண்ணிட்டான். ஓகேவா, அவன் நிறைய பேஜஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 யூசர்ஸ் இருப்பாங்க. அவனா ஒரே பேஜ்ல எல்லா யூசரும் போட முடியாது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு 10 யூசர், செகண்ட் பேஜ்ல இன்னொரு 10, தேர்ட் பேஜ்ல இன்னொரு 10, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க செக்ஷன்ல எனக்கு பேஜ் நம்பர் 2ல வந்து என்கிட்ட ஒரு 3 யூசர் இருக்காங்கன்னு ஷோ பண்ணிட்டான். இப்ப நீங்க பேஜ் நம்பர், இப்போ இதை எடிட் பண்ணி பேஜ் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்து இன்ட் அடிச்சீங்கன்னா அந்த பேஜ்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். ஆனா இதுல பாருங்க, உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு, ஆனா இதுல டேட்டா இல்ல. ஆமா, பேஜ் டோட்டல் பேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. பேஜ் பர் பேஜ் வந்து 6 தான். அப்படி பார்த்தா எனக்கு ரெண்டு பேஜ்ல முடிஞ்சிடும். தேர்ட் பேஜுக்கு ஆப்ஷன் இல்ல. அப்ப 2 தானே பார்த்தோம், அப்ப 1 பார்க்கலாம்ல. 1 போட்டு ஹிட் பண்ணுங்க.
இப்போ ஒண்ணுன்னு போட்டு hit பண்ணீங்களா, இதுல உங்களுக்கு ஒரு சில டேட்டா எல்லாம் கிடைக்குது பாருங்க. ஜார்ஜ், ம். ஓகே. அப்ப 1, ஜானட். 2ல தான் டேட்டாஸ் வந்து இருக்கு. ஆமா, மொத்தமா என்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து 12 டேட்டா. ஒரு ஒரு ம். பேஜ்க்கு 6 டேட்டா நான் ஷோ பண்றேன் அப்படின்னா எனக்கு 2 ம். பேஜ் டேட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டட். ஓகே. ஓகேவா? இப்ப ஐடி நம்பர் 6 வரைக்கும் வந்துச்சா, இதுக்கப்புறம் அவனுக்கு ம். அவங்ககிட்ட டேட்டா இருக்காது. ஆமா. 7 வந்து பேஜ் 2ல பாத்து. ஆமா. ஓகேவா? இந்த இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகே. இப்ப பாருங்க, நான் பேஜ் நம்பர் கொடுத்தேன், எனக்கு இருக்கிறதே 12 டேட்டா கொடுத்து பார்த்தேன். இப்ப இந்த இடத்துல 0 கொடுத்தா என்ன ஆகும்? என்ன நடக்குது? அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் உங்க செக்ஷன்ல இருந்து ம். ஆஸ் அ டெஸ்டரா. ம். ஒன்றும் நடக்கல, அந்த ஏபிஐஸ் தான் வந்து ஷோ ஆயிருக்கு. கெட்டுனா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு சர்வருக்குள்ள இருக்கிற ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூஐல எனக்கு ஷோ பண்ணும். நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உண்டா, நான் என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குறேனோ அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணும். இதுதான் கெட்டோட வேலை. ஓகே. இப்போ புரியுதுங்களா? இங்க பாருங்க, 200க்கு வந்து ஸ்டேட்டஸ் பாருங்க, ஓகே அப்படின்னு வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட், இது வந்து ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட். ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டான இந்த 200 தான் வரும் அப்படின்றத சொல்லிட்டான். ஸோ ஒரு ஏபிஐ வந்து ஹிட் பண்ணி கரெக்டா இருக்கு அப்படின்னா அது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட். நீங்க நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் நம்ம ஹிட் பண்ணிட்டோம், செக் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏபிஐ டெஸ்டிங்கை பத்தி அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.